Praise the Lord. Hallelujah. 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 பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த காலை ஆராதனை வேலையிலே மகிமை இறங்கும்படி, பிரசன்னம் இறங்கும்படி, வல்லமை இறங்கும்படி எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. வல்லமை உள்ளவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. இரக்கமுள்ளவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. Praise the Lord. Hallelujah. 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 இயேசப்பா நல்லவர் 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 நல்லவர். போதுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தர்மியான காலை ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பேசலாம். தொடர்ந்து இந்த அருமையான காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஒரு உற்சவம் பண்ணுவோம். ஆமென். நமக்காகவும் நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 586. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வெண்சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதைகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகசம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதைகாட்ட
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே நான் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எல்லோருக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். எல்லோருக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மழாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மழாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடல் எண் 856. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல்
சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வசனையே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வசனையே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். நாம் நாடும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் நாடும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்துவோம். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்துவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வசனையே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வசனையே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இவ்வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இவ்வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வசனையே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வசனையே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். அறிவுக்கு செல்லும் வாயில்
பாடலின் 959. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் தோலைகள் புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் தோலைகள் புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக பிறகச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் எடுத்து சோத்திரங்கள் சேர்த்துவேன், பொருத்தனைகள் எடுத்து சோத்திரங்கள் சேர்த்துவேன், ஆராதித்து உம்மை
கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். அப்படி கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்கப்படி அப்படி பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பபடி வல்லமை நம்மத்திலே கடந்து வரபடி இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படபடி தேவ வல்லமையினால் அந்த இடம் முழுவதுமாய் நிரப்பப்படபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஆண்டவரே, மகிமை 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 மகிமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, பிரசன்னம் 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 எங்கள் மத்தியில் தங்கி இருப்பதாக, வல்லமை எங்கள் மத்தியில் தங்கி இருப்பதாக. தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக. உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னத்தின் மகிமை இறங்குவதாக. பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்புவீராக, அவர்களை நிரப்புவீராக. கிருபையின் வல்லமை அவர்களை தாங்குவதாக. பலப்படுத்துகிற தேவன் நீ பலப்படுத்தி நடத்துவீராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிக்கும் பொழுதே ஒரு ஜெயம் உண்டு, உம்மை ஆராதிக்கும் பொழுதே ஒரு விடுதலை உண்டு, உம்மை ஆராதிக்கும் பொழுதே அந்த அற்புதங்களை காண முடியும். இந்த ஆராதனை
இப்பொழுது 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 இந்த ஆராதனையின் வல்லமை இறங்குவதாக, இந்த ஆராதனையின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாய் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இப்பொழுது இப்பொழுது இந்த வேலையில இந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்வதாக. அவர்களுக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய எல்லா சத்துவ கிரியைகள், எல்லா போராட்டத்தின் வல்லமைகள், எல்லா பலவீன கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் புறப்படுத்துகிறோம். இப்பொழுது இந்த வேலையில ஒரு பிள்ளைகளை நிரப்புங்கப்பாக, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பாக, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பாக, வல்லமையினால் நிரப்புங்கப்பாக, கிருபையினால் நிரப்புங்கப்பாக. ஆண்டவரே, நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நாங்கள் ஒருபொழுதும் ஒரு நாளும் எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே எங்களை ஆண்டவர் நடத்தும்படி ஆண்டவர் சித்தம் வைத்துள்ளவரே, நம்முடைய கிருபை, இப்படி கிருபை, இப்படி கிருபை, நம்முடைய கிருபை, இப்படி கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை எல்லா நாளும் எல்லா நேரமும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே, கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தவரே, நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர
பாதுகாக்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மையான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லமையுள்ள தேவன் இன்னும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து அருமையான காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்த ஆன்லைன் ஆராதனைகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஒரு லட்சம் இருக்கும். நமக்காகவும் தொடர்ந்து இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 7வது சங்கீதத்தை நாம் எடுத்து மாறி மாறி நாம் வாசிப்போம். இந்த நாளில் நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 7வது சங்கீதத்தை எடுத்து சேர்ந்து மாறி மாறி நாம் வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் பகையன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டமை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளம் துரியங்களையும் சோதித்தருகிறவர். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவையின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினார். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான்.
17வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தர் அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். நல்ல வேதபதிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்துக்கு நடப்பிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லலாம். தொடர்ந்து கிடந்த நாட்களிலே ஒரு சில தேவ வசனங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தோம். கர்நாடக சோதனையை குறித்து தியானித்தோம். சொல்லலாம். சோதனையின் மத்தியிலே நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்கள் அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு சோதனையின் நாட்களாக இருக்கிறது, ஒரு உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கிறது. ஒரு பக்கம் வியாதி பரவி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வறுமையின் காரியங்கள், இன்னொரு பக்கம் குடும்ப சூழ்நிலை. எல்லா பக்கத்திலும் இருந்து நாம் நெருக்கப்படுகிற நாட்களிலே இந்த நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். சொல்லலாம். இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் கர்த்தர் நமக்கு விசாலத்தை என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார். நம்ம எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். சொல்லலாம். நம்ம அநேக நேரங்களில் நமக்கு நம்ம காரியத்தை குறித்து மாத்திரம்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய காரியத்திலும் மற்ற செயல்பாடுகளிலும் நம்முடைய ஈடுபாடு காட்டுவதில்லை. உபத்திரவம் போராட்டம் வருதுன்னு சொன்னால் நாம் அந்த காரியத்தில் நம்ம குடும்ப சூழ்நிலையில் நம்முடைய வேலையின் காரியம், தொழில் காரியங்களை குறித்து சோர்ந்து போய்விடுகிறோமே தவிர ஆண்டவருடைய காரியங்களிலே நம்முடைய கவனத்தை என்ன பண்ணுறதில்லை, செலுத்துறதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுத்தம் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை மறந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உபத்திரவம், போராட்டம், சோர்வுகள் வரும் பொழுது நாம் நன்றாக ஆவியில் நிறைந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சொல்லலாம். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது இந்த போராட்டங்களை, இந்த உபத்திரவங்களை நம்மால் என்ன பண்ண முடியும், சகித்து முன்னேற முடியும். வாசியுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சொல்ல பாருங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு, ஆவியிலே அனலாயிருங்க. இந்த நாட்கள்ல அசதியாயிராமல் எப்படி இருக்கணுமா, நீங்க ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் அனலாயிருங்க. அநேக சோதனைகள், உபத்திரவங்கள் நெருங்கி, ஆவியிலே அனலாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். சொல்லலாம். வேத வசனத்தின்படி கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிற நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆவியிலே அனலாய் இருந்து சொல்லலாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திலே நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அங்கே சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். இப்போ ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாய் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை நம்மால் பார்க்க முடியும். அதை அவித்து போட்டுன்னா முடிஞ்சு போச்சு. நிறைய நேரங்களில் ஏன் அவித்து போட்டுறாங்கன்னா, அடிக்கடி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதில்லை. ஆவியில் நிரம்பி கர்த்தரை என்ன பண்ணுறது கிடையாது, துதிக்கிறதில்ல. ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்.
கர்த்தர் அதை விரும்புகிறார். சொல்லலாம், நான் ஆவியில நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆவியை அவித்து போடாதிருங்க. நெருப்பை கொளுத்தி விட்டுட்டு அது நன்றாக எரிந்து கொண்டிருந்தால்தான் அது எப்படி இருக்கும்? அனலா இருக்கும். அப்படி இல்லை, அந்த நெருப்பு அதனுடைய தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? அவிந்து போய் நெருப்பு இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அனல் இல்லாதபடி, அந்த அபிஷேகம் இல்லாதபடியினால் இன்றைக்கு அவிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களால் பிரச்சனையை சமாளிக்க முடியவில்லை, சோர்ந்து போய்விடுகிறார்கள். உபத்திரவத்திலே அவர்களால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. பவுலும் சீலாவும் எப்பொழுதும் ஜெபித்து ஆவியிலே அனலாய் இருந்தார்கள். அதனால் வரக்கூடிய சோதனை உபத்திரவத்தை அவர்களால் கடந்து செல்ல முடிந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை கடந்து செல்வதற்கு ஆவியிலே அனலாய் இருக்கிறோமா? ஆவியிலே அனலாய் ஜெபிக்கிறோமா? நம்ம தேவ வசனத்தை கவனமாய் கேட்கிறோமா? தேவ வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இன்னைக்கு பிரசங்கம் கேட்பதற்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பாட்டு கேட்கிறாங்க, நல்ல பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பிரசங்கத்தை கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நடக்க வேண்டிய வழியை, நடக்க வேண்டிய பாதையை அவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? காட்டுகிறார். அவர் எப்படி காட்டுவார்? வேத வசனத்தின் மூலமாய், பிரசங்கத்தின் மூலமாய் நம்மோடு கூட அவர் இடைபெடுவார். கர்த்தர் பேச வேண்டும், கர்த்தர் பேச வேண்டும்ன்றாங்க. எப்படி பேசுவார்? பிரசங்கத்தின் மூலமா தான் பேசுவார். ஆவியிலே அனலாய் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட வேத வசனங்களின் மூலமாய் நம்மோடு கூட இடைபெடுவார். தேவ வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசுவார். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 1 கொரிந்தியர் 14:15வது வசனம். செய்ய வேண்டுவதென நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சொல்லுகிறார் பாருங்க பவுல், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் என்ன பண்ணுவேன்? பாடுவேன். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட அந்த ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நாம் ஆவியோடு கூட என்ன பண்ணுவேன்? பாடுவேன். சில நேரங்களில் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நாம் சில சோர்ந்து அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்கும் பொழுது நமக்காக ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? அவர் வேண்டுதல் செய்வாராம். அப்ப ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 இந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இது கடைசி நாட்கள். இனி காலத்தை கடத்துவோமானால் கைவிடப்பட்ட 5 கன்னிகையை போல என்ன பண்ணுவோம்? காணப்படுவோம். சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாங்க, சர்ச்சைக்கு போகலாம், போகும்பொழுது ஜெபம் பண்ணிக்கலாம், என்ன ஆண்டுடைய வருகை இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அபிஷேகத்துல இன்னும் கொஞ்ச நாளுக்கு பொறுத்து பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் கொஞ்ச நாட்கள் கடத்தலாம் என்று சொல்லி நாட்களை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம் நாட்களை கடத்தாமல் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாட்களை ஒரு நாளும் கடத்தாமல் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாய் நின்று செயல்படுவதற்கு, ஆண்டுடைய எல்லா வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியிலே அனலாக இருங்க. அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆவியிலே மாற முடியும் என்பதல்ல. நாம் இருக்கிற ஒரு முறை அந்த நெருப்பு அணைந்து அது அவிழ்ந்து விட்டது என்று சொன்னால் திரும்பவும் அந்த நெருப்பு அனல் கொண்டு எரிவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப திரும்பவும் அதை நாம் பற்றி கொள்வதற்கு, அனலாய் மாறுவதற்கு ரொம்ப கஷ்டம். எப்பொழுது நாம் அனலாய் இருப்போமானால் பிசாசின் தந்திரங்களை நம்மால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க 1 யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 1 யோவான் 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த
ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. சில ஆவிகள் அது வேற ஆவிகள். சில ஆவிகள் என்ன ஆவிங்க? அது வேற ஆவிங்க. அந்த வேற ஆவிங்க யார் அறிக்கை பண்ணாத ஆவிங்க? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவிகள். அந்த ஆவிகள் அல்ல, கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிகளா இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியின் அனலாய் இருக்கும் பொழுது கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்தி பிடித்து காண்பித்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடி அவரை பற்றிக்கொள்ள வேண்டிய வேலையிலே அவரை பற்றிக்கொண்டு ஆவியிலே அனலாய் இருந்து உற்சாகமாய் ஜெபிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவி ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய மாம்சத்தின்படி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு தோல்வியாய் முடிந்து விடுகிறது. சில நேரங்களில் மாம்சத்தின் எண்ணங்கள் நம்மை வழிவிலக செய்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு சில போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்களையும் நாம் என்ன பண்ணிதான் ஆகணும்? கடந்து செல்ல வேண்டும். பவுல் சொல்லுவார், 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தில் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆவியிலே கடந்து வந்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ போராட்டங்கள்ல டிஃபரெண்ட் இருக்கு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டம். என்ன போராட்டம் அவருக்கு? நல்ல போராட்டம். அவர் பட்ட கஷ்டங்கள், பட்ட பாடுகள், பட்ட அடிகள், பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் பார்த்து அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை என்ன பண்ணேன்? போராட்டேன். என்னை அடிச்சு துன்புறுத்தினாங்க, அது எனக்கு ஒரு நல்ல போராட்டம். என்னை வேதனைப்படுத்தினார்கள், அது எனக்கு ஒரு நல்ல போராட்டம். என்னை உபத்திரவப்படுத்தினார்கள், நல்ல போராட்டம். நல்ல போராட்டம். நீங்கள் போராட வேண்டியது அவசியம். ஆவியிலே அனலாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த போராட்டத்தை நம்மால் என்ன பண்ண முடியும்? எதிர்கொள்ள முடியும். இல்லாட்டி நம்மளால முடியாது. விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு, பின்வாங்கி போனவர்கள் அநேகர் உண்டு, விசுவாசத்தை மறுதளித்தவர்கள் அநேகர் உண்டு, தேவனை முறுமுறுத்தவர்கள், ஆண்டவரை முறுமுறுத்தவர்கள் அநேகர் உண்டு, ஆண்டவரை காட்டி கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு முறுமுறுக்கிற கூட்டம் நிறைய இருக்கு, மறுதளிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு, காட்டி கொடுக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. இவங்களுக்குள்ள ஆவி இல்லை. ஆவி இல்லாதபடியினால் அவர்கள் இந்த 3 காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? நமக்குள்ள ஆவி இல்லை. முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. ஊழியக்காரங்க மேல முறுமுறுக்காதீங்க. பிரசங்கத்தை கேட்டு முறுமுறுக்காதீங்க. மறுதளிக்காதீங்க. ஆண்டவரை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் காட்டி கொடுக்காதீங்க. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறோமே தவிர ஏசாமியை குறித்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க தான் இன்னைக்கு ஆண்டவரை குறித்து விமர்சனம் பண்ணி பேசுறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. அவர் யூதாஸ் காரியத்தை ஒரு முறை தான் காட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேக முறை ஆண்டவர் என்ன பண்றாங்க? காட்டி கொடுக்குறாங்க. கேட்டா நான் கிறிஸ்தவனே இல்லைன்னுறாங்க. தேவ பிள்ளைகளாக நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவனை மறுதளிக்காதபடி நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எப்படியெல்லாம் போராட வேண்டும்? வாசியுங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற
ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் என்ன பண்ணோமா? நல்ல பொறுமையுடன் நம்ம என்ன பண்ணோம்? ஓடணும். பிரைஸ் எல்லாம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். பிரைஸ் எல்லாம் நம்ம 12:4 பார்த்தீங்கன்னா, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்க நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையோ? நீங்க எதுக்கு விரோதமா போராடணுமா? சொல்லுங்க, எதற்கு விரோதமா போராடணுமா? பாவத்திற்கு விரோதமா போராடணுமா? பிரைஸ் எல்லாம். அப்போ இதற்கு விரோதமாய் போராட வேண்டியது கிறிஸ்தவ தேவ பிள்ளையினுடைய ஒவ்வொரு நாளுக்குரிய காரியம். பிரைஸ் எல்லாம். அதனால அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்னை நெருங்கி வரும் பொழுது, எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்னை நெருக்கும் பொழுது இதற்கு விரோதமாய் என்ன பண்ண? போராடி கொண்டே இருந்தேன். பிரைஸ் எல்லாம். எப்பொழுதெல்லாம் உலக ஆசைகள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உலக காரியங்கள் என்னை நெருக்குகிறதோ, அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? உதறி தள்ளிவிட்டு வந்தேன். அதெல்லாம் சொல்றாரு. பிரைஸ் எல்லாம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நான் ஓடி வந்தேன். எல்லாத்தையும் தள்ளிவிட்டு வந்தேன். பிரைஸ் எல்லாம். நான் பாவத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாகி நமக்கு ஒவ்வொரு நாளும் பாவ போராட்டம் உண்டு. பிசாசு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள தேவையில்லாத நெருக்கங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். தேவையில்லாத போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அவை எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல தள்ளி விட்டு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓடிட்டே இருக்கிறேன். அந்த கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாணத்தின் புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது அது தெரியும். ஒவ்வொரு போராட்டம் வரும். ஒரு இடத்துல அவிசுவாசம் வருவான், ஒரு இடத்துல சந்தேகப்படம் வருவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் இதையெல்லாம் அவர் தனித்தனியாய் பிரித்து காண்பித்து நமக்கு விலக்கி காண்பிப்பார். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் குறித்தும் அந்த இமேஜினேஷன் பண்ணி காட்டுவார். சந்தேகம், அவன் என்னென்னலாம் சொல்லுவான், சந்தேகம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல அவிசுவாசம், அவிசுவாசம் எப்படி வருது, அவன் எப்படி, அதெல்லாம் யாருன்னா நமக்குள்ள இருந்து கொண்டே நம்மை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த போராட்டத்திலே நம்ம ஒரு ஜெயத்தை பெற வேண்டும். அந்த ஜெயத்தை பெற்று ஆண்டவருக்காய் ஓடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். வாசிங்க யூதாவின் புத்தகம், அதனுடைய 3வது வசனம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்தலுவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு. நீங்கள் விசுவாசத்திற்காக என்ன பண்ணலாம்? தைரியமாய் போராட வேண்டும். முதல்ல பாவத்திற்காக போராடணும். அடுத்து எதுக்காக போராடணும்? விசுவாசத்துக்காக. நீங்க விசுவாச போராட்டம் விசுவாசிகளுக்குள்ளே குறைந்து கொண்டே வருகிறது. பிரைஸ்லாம். இன்னைக்கு அநேக ஊழியர்களும் சோர்ந்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் ஒரு போராட்டம் நமக்கு உண்டு. பிரைஸ்லாம். அது விசுவாச போராட்டம். பிரைஸ்லாம். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த விசுவாச போராட்டத்தை எந்த நாட்களிலே நாம் போராடி காண்பிக்க வேண்டும். பிரைஸ்லாம். அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் என்னை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம விசுவாசிக்கிறவரை குறித்து ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குமானால் அந்த விசுவாச போராட்டத்திலே நம்மால் என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். ஆனால் நாம விசுவாசிக்கிறவரை குறித்து சரியான விதத்திலே அறிந்து கொள்ள முடியாதபடினால சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக விசுவாசிங்க பிரச்சனை வறுமை வரும்பொழுது அநேகரை கடன் வாங்குவதற்காக அங்கே இங்கே என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. யாராவது தான் கொடுப்பாங்களா? இன்னைக்கு தேவ ஊழியர்களும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், எலியாவை போல ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் காக்கா என்ன பண்ணும்? சொல்லுங்க. எலியாவை தேடி வந்து போஷித்த
அதே காந்தத்தை அனுப்பி உங்களை என்ன பண்ணுவாரு? போஷிப்பா. சொல்லலாம். நாம தேட வேண்டியது இல்லைங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது என்ன என்ன என்பதை யார் அறிந்திருக்குது? சொல்லுங்க, யார் அறிந்திருக்குது? காக்கைகளையும் பட்சிகளையும் போஷிக்கிறதே உங்களை என்ன பண்ண மாட்டாரு? போஷிக்காம இருப்பாரா? அப்ப நீங்க இருக்கிற இடத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் குறைவுமானால் உடைய தேவைகள் சந்திக்கப்படாது. நீங்க தான் தேடி ஓடணும். விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை தேடி என்ன பண்ணணும்? வரும். எலியா அனாந்தரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க, சூரியச்செடியின் கீழே அனாந்தரத்திலே அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற, என்ன கிடைக்கும், எப்படி சாப்பிட வேணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தேவையானதை தேவையான நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்புறாரு. அப்ப உங்களுடைய தேவை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய காரியம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை அந்தந்த நேரத்தில் சரியாய் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. அதனால சொன்னது, நாம விசுவாசித்து இருக்கிறவரை சரியாய் நாம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன தேவை, எப்பப்ப தேவை, எதை எதை எப்பப்ப கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை சரியாய் செய்வார். அவரிடத்துல நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டாருங்க. அவரிடத்துல நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டாரு. எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். விசுவாசத்தோடு கூட போராடும். பவுலுக்கு தெரியும். பவுல் எல்லா இடத்துலையும் அடி வாங்கினார். அடி வாங்கினாரா இல்லையா? அடி வாங்கினார். ஆனா அடிக்க போறாங்கன்றது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. அடிக்க போறாங்கன்றது யாருக்கு தெரியும்? பவுலுக்கு தெரியும். தீர்க்கதரிசனம் சொல்றாரு. பவுலுடைய கட்சியை எடுத்து சொல்றார், இதை வைத்திருக்கிறவர்களை அங்கே போனா என்ன பண்ண போறாங்க? அடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பவுல் பரவாயில்லை, நான் அடித்தாலும் அங்கே ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ண போகுது? ரட்சிக்கப்பட போகிறது. கர்த்தர் அதற்காக என்னை வைத்திருக்கிறார். அடி வாங்குவதற்கு நான் போராட போறேன். அப்போ அவர் விசுவாசித்திருக்கிறவரை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருந்தபடியினால் எல்லாம் சகித்து அவர் முன்னேறி கொண்டு இருந்தார். இன்னைக்கு நமக்கு தோல்வி வரலாம், பலவீனம் வரலாம், போராட்டம் வரலாம், சோதனைகள் வரலாம், உபத்திரவம் வரலாம். ஆனாலும் நம் விசுவாசித்து இருக்கிறவரை குறித்து ஒரு சரியான ஒரு அறிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குமானால் இதை குறித்து ஒன்று நாம் என்ன பண்ண போறது கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். அவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். வாசியுங்கள். எபேசியர் 6:12. எபேசியர் புத்தகம் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் சொல்றாரு, இந்த போராட்டம் நமக்கு என்ன பண்ணிருக்கு? இருக்கு. அப்ப எந்த போராட்டம்ல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம முதல்ல பாவத்திற்கு விரோதமாய் போராடியாக வேண்டும். விசுவாசத்தோடு கூட போராட வேண்டும். இப்படி போராடி இருப்போமானால் இவர்களோடு நம்மால் போராடி என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். யாராவது கூடலாம் இங்க சொல்ல பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா? போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும். ஆவியிலே அனலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம என்ன பண்ண முடியும்? போராடி ஜெயிக்க முடியும். விசுவாசம் அவசியம். இதையெல்லாம் இருந்தால்தான் நாம் வெற்றி கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். போராட்டம் ஒவ்வொரு நாளும் எனக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் எனக்கு உபத்திரவம் உண்டு. இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இவை எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இந்த பலத்தை கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனோடு இணைந்து நாம்
போராட வேண்டும். பிரைஸ் எல்லாம் வாசிங்க. ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் எப்படி ஜெபத்திலே தேவனோடு கூட போராடுறனோ அது போல நீங்கள் என்ன பண்ணுமா? போராடுங்கள். அவர் சொல்ற பாருங்க. ஆவியிலே அனலாக இருந்து விசுவாசத்தோடு கூட ஜெபத்துல என்ன பண்ணுமா? நீங்க போராடணும். ஜெபத்துல போராடணும். யாக்கோபு போல இரவு முழுவதும் யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றார். உபத்திரவங்களை போராட்டங்களை சகிக்க வேண்டுமானால் போராடி ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னது போல யுத்த களத்தில் நிற்கிற சேனை வீரர்களை போல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் எல்லை பகுதியிலிருந்து தாக்கப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம தாக்கப்படுவதை தவிர்க்க வேண்டுமானால் நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். ஜெபத்தில் போராடி கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் ஆவியிலே அனலாக இருக்கணும். பிரைஸ் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். பிரைஸ் பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். பிரைஸ் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் நிற்கும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு என்ன இருக்கு? நீதியின் கிரீடம். நமக்கு அந்த ஆசீர்வாதமான கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கொடுத்திருக்கிற இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2:2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்கு தைரியம் கொண்டிருந்தோம். அடுத்தது சுவிசேஷத்திற்காக என்ன பண்ணணும்? போராடணும். சுவிசேஷத்திற்காக ஒரு போராட்டம் அவசியம். சுவிசேஷத்திற்காக நாம் போராட வேண்டும். ஆவியிலே அனலாய் இருக்கிற நாம் சுவிசேஷத்திற்காக கர்த்தருக்காக வைராக்கியமாய் போராட வேண்டும். அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஒரு போராட்டம். பவுல் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஒரு போராட்டத்தை போராடினார். ஒரு நல்ல போராட்டம். சுவிசேஷத்தை நிமித்தம் ஒரு போராட்டம். கர்த்தருக்காக அவர் சென்று விடமண்ண அடி என்ன அவரை திட்டினாங்க, கேவலப்படுத்தினாங்க, குறை சொன்னாங்க, ஏதோ காரியத்தை செய்தாங்க. ஆனா என்ன காரியத்தை செய்தாலும் பவுல் அந்த சுவிசேஷத்திற்காக என்ன பண்ணாரு? போராடி கொண்டே இருந்தார். கர்த்தருடைய வசனத்தை அநேக இடங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லிட்டே இருந்தாரு. போராட வேண்டியது அவசியம். எதற்காக போராட வேண்டியது? சுவிசேஷத்திற்காக. பவுல் சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்வது என்மேல் விழுந்த கடமை. அவர் கடமையாயிடுச்சு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது அவசியம். பாவத்திற்காக போராடினா, விசுவாசத்திற்காக போராடினா, சுவிசேஷத்திற்காக என்ன பண்ணி ஆகணும்? போராடணும். சுவிசேஷத்தை சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு சபை கூடி இருக்கு, சபையில் ஆராதிக்க முடியல, அரசாங்கம் வீட்டை விட்டு எங்கேயும் என்ன பண்ணல, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி நாங்கள் வெளியவும் போக முடியாது, சபைக்கும் போக முடியாது, ஊழியத்துக்கும் போக முடியாது, மிகுந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் நாம் நினைக்கலாம். வயசெல்லாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு காரியத்தை ஒதுக்கி எப்படியாகிலும் சுவிசேஷத்தை நடப்படணும், சொல்லணும். அதுக்கு என்ன வழிமுறை? அதை ஆராய்ந்து பார்த்து எப்படியாகிலும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. சில பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதவி செய்து சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சில பேருக்கு ஒரு நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுத்தவங்க ஒரே வார்த்தை, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரே வார்த்தை தான், இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். இது போதும். இந்த ஒரு 2 வார்த்தை அவங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும்? கிரியை செய்யும்.
நம்ம சொல்கிற வார்த்தையை ஆண்டவர் ஒருபொழுதும் வீணாக என்ன பண்ணுறது கிடையாது, விடுறது கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் பெரிய சுவிசேஷத்தை அவளை உட்கார வச்சு மணிக்கணக்கா ஏசாமி யார் என்ன ஏது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வார்த்தை சொன்னாலே போதும். அந்த 2 வார்த்தையை அவங்கள ரட்சிப்புகள் என்ன பண்ணும், கொண்டு வரும். அந்த 2 வார்த்தையை சொல்லக்கூடிய இந்த பாரம், அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ள தேவை. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு சந்தோஷமா போய் அவங்க சிரித்த முகத்தோட, இதை வச்சுங்க சிஸ்டரை வச்சுங்க, ஏசு நல்லவர், ஏசு உங்களை நேசிக்கிறார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. பாருங்க, அடுத்தது அவங்க அந்த 2 வார்த்தை, அப்போ ஏசப்பா என்ன ரொம்ப நேசிக்கிறார். அவர் பாவிகளையும் நேசிக்கிறார், அவர் வியாதியஸ்தரையும் நேசிக்கிறார், அவர் எல்லோரையும் என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல், ஒரு பாரத்தை கர்த்தர் உண்டாக்குவார். சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் சொல்ல வேண்டும். தேவன் கொடுத்த காரியம். இந்த சூழ்நிலையில என்னால் சுவிசேஷமே சொல்ல முடியாதது முடங்கி போய் இருக்கிறவர்கள் தான் கர்த்தரை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முடங்கி போகாதீங்க. சொல்லலாம், தேவைக்காக ஓடுகிறவர்கள், பணத்தை சம்பாதிக்கிறவர்களுக்காக எந்த நேரம் கிடைச்சா ஓடுறீங்க. ஆனால் ஒரு சின்ன காரியத்தை செய்து எப்படியாவது சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. சொல்லலாம், சுவிசேஷத்திற்காக போராடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. சொல்லலாம், ஆவியிலே அனலாயிருங்கள், பாவத்திற்காக போராடுங்கள், விசுவாசத்திற்காக போராடுங்கள், சுவிசேஷத்திற்காக என்ன பண்ணுங்க, போராடுங்க. முழங்கால் படிக்கணும். ஆண்டவரே, உடைய கிருபை இந்த காலை ஆராதனை வேலையில உடைய கிருபையினாலே உங்களை நிரப்புங்கப்பா, உடைய கிருபையினாலே உங்களை நிரப்புங்கப்பா, உடைய கிருபையினாலே உங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உடைய கிருபையின் வல்லமை இறங்குவதாக, உடைய கிருபையின் வல்லமை இறங்குவதாக, உடைய கிருபையின் வல்லமை இறங்குவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஓ சந்தர தியர லபலப தியர லபலப. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது வல்லமை 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 ஆண்டவரே, உடைய வல்லமை எங்களோடு கூட இறங்குவதாக. நாங்கள் ஆவியிலே அனலாய் இருந்து பாவத்திற்காக விசுவாசத்திற்காக ஆண்டவரே, ஆண்டவர் போராடத்தக்க கிருபையில தாங்க, கிருபையில தாங்க, கிருபையில தாங்க. பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதிபதிகளிடம் வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நல்ல போராட்டத்தை போராட கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க, கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வழி நடத்துகிற கரம் தங்கியிருப்பதாக. இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக, இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக, இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக. சர்வ வல்லமை உள்ளவரே, சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவரே, கிருபைகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி, வல்லமைகளுக்காய் நன்றி, அற்புதங்களுக்காய் நன்றி, அதிசயங்களுக்காய் நன்றி. ஓ சந்தர தியர லபலப அரள வலவலப தியர லபலப. கிருபை 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 கிருபை. மகிமையான காரியங்களை செய்கிறவரே, வல்லமையான செயல்களை செய்கிறவரே, கிருபைகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி, வல்லமைக்காய் நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வல்லமையுள்ள தேவனே, நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஊழியக்கான சிவரிச்சோம். சோதரம் ஆண்டவரே, சோதரத்துக்காக எங்களை நேசிக்கிறானே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை சோதரிகள் நேசிப்பா எம்மட்டுமாய் கதாவே. சோதரத்து ஆண்டவரே, நான் எல்லாரும் கத்தனை ஆசை கொடுத்தபடியா நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா தடைகளோட இருக்கிறதே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரை இம்மட்டமா உடைய கிருபையின்படியா நீ நடத்தி வருகிறபடியா ராஜா. இப்பொழுது ஆண்டவரே சோதரம் ஐயா, பேசின நல்வார்த்தைகள்
ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆவியிலே அனலாய் இருக்கவும் நல்ல போராட்டத்தை போராடவும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய வழிநடத்துகிற கரம், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோடு கூட இருப்பதாக. சகலத்தையும் எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். உங்களுடைய அளவினால் கிருபையினால் நிரப்பி இந்த வல்லமையின் கரத்துக்குள்ளே எங்களை மூடி அற்புதம் வச்சு கிருபைக்குள்ளே முடிக்கணும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். உறக்கமெல்லாம் நினைத்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணை அழுக்கி விலக்கி மீட்டு திரும்பினால் உழைப்பினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமானமாய் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மளோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றும் என்றும் சதாக்காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அமுண்டல்ல சொல்லலாம். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கடன் சொல்லி